அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் உடலும் மனமும் இந்த இரண்டு விஷயத்தை பார்ப்போம் நண்பர்களே. இந்த இரண்டுமே சரியா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். இதை ஜோதிட ரீதியா நம்முடைய உணவு முறை எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் 9 கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தால் உணவு முறைகளை எப்படி வச்சுக்கிறதுங்கிறத பற்றியும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடைசி வீடியோ பாருங்கள். அமைதியாக வேறு எந்த யோசனையும் இல்லாமல் ஒரே கவனமாக பாருங்கள். நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றமான பாதைக்கு போகிறதுக்கும் அல்லது முன்னேற்ற போகிற பாதைக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறதும் எது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் நல்ல ஒரு உயர் பதவிக்கு போவார். திடீர்னு ஒருத்தர் செல்வந்தராகிறார். நாம் என்ன நினைப்போம், நம்ம அப்போ பார்க்கும்போது அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை உள்ளே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரி நாம் ஏன் ஆக முடியலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உலக பிரசித்தி பெற்ற புகழை அடைந்தவர்கள் அவங்க பின்னாடி 2 விஷயங்கள் எப்பயுமே புரிஞ்சிருக்கும். ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பின்னோக்கி அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிற பார்த்தோம்னா நல்லா தெரியும். அதனால தான் இந்த உடம்பும் மனமும் 9 கிரகங்கள் நமக்கு என்ன நன்மை தீமை செய்கிறது என்பதை கேபி அஸ்ட்ராலஜி முறையில் பார்ப்போம் நண்பர்களே. இந்த 2 விஷயத்தை கடைபிடிச்சா போதும், நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும். அந்த வல்லமே உங்களுக்கு கிடச்சிடும், தானாக கிடச்சிடும். இந்த வீடியோவை ஜோதிட வீடியோவை நினைக்காம நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு உன்னதமான வீடியோவை நினைச்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்ச அந்த வறுமை, கடன், நோய், நொடிகள், மனக்குழப்பம் எல்லாத்திற்கும் ஒரு நிரந்தர தீர்வு இந்த கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஒரு சீக்ரெட் மேஜிக் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. அந்த மேஜிக் என்ன அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, தயவுசெய்து. நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளையும் நல்லா பசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் உடம்புக்குள்ள ஒரு கொலைகார கும்பல் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. சொன்னால் நம்புவீங்களா? நம்ம உடம்புக்குள்ள நமக்கு தெரியாமையே பல ஆபத்தான தீவிரவாதிகள் உருவாகுறாங்க. அவங்களை என்கவுண்டர் பண்ணி துவம்சம் செய்வதற்கு, அதை அழிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் ஆர்மி இருக்குது. என்னடா ஜோஷி இப்படி சொல்கிறார் நினைக்காதீங்க, உண்மையிலே இருக்குங்க. நம்ம உடம்புக்குள்ள தினமும் கோடிக்கணக்கான செல்கள் பிறக்குது, இறக்குது. இதில் சில செல்கள் என்ன ஆகும், செத்து போகாமல் அழுகி போய் உள்ளேயே, அதை ஜோம்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். பின்னாடி ஒரு பெரிய பெரிய கட்டிகளாக கேன்சராக மாறக்கூடிய ஆபத்தான நச்சுக்கள் நண்பர்களே. நான் விளையாட்டாக சொல்லலை, எல்லாம் வாழ்க்கையில் பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து பலருடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆபத்தான செல்களை கொன்று தின்று தீர்க்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு இராணுவம் இருக்கு. அந்த இராணுவம் செயல்படணும். அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் அஸ்ட்ரோபேஜி. நம்ம உடம்பு இந்த ஆப்ரேஷன் எப்போ தொடங்கும் தெரியுமா? இதற்கு அறிவியல் ரீதியாக தன்னைத்தானே தின்னுதல் அல்லது தன் செல்களை தானே அழித்து ஸ்வீகரித்தல் அப்படின்னு அர்த்தம் நண்பர்களே. மனித உடலில் செல்கள் பழுதான அல்லது சேதமடைந்த செல்களை தாங்களே அழித்து அவற்றை மறுசுழற்சி செய்யும் புதிய மற்றும் ஆரோக்கியமான செல்களாக மாற்றிக்கொள்ளும் இயற்கையான உயிரியல் செயல்முறை தான் அஸ்ட்ரோபேஜி என்று கூறுகிறார்கள் நண்பர்களே. நாம் உணவு உட்கொள்ளாமல் இன்டர்நெட் ஃபாஸ்டிங் விரதம் இருக்கும்போது தான் உடலில் ஆற்றல் பற்றாக்குறை ஏற்பட்டு இந்த அஸ்ட்ரோபேஜி செயல்முறை தீவிரமடைகிறது நண்பர்களே. நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருக்கும்போது உடலுக்கு தனக்கு தேவையான ஆற்றலுக்காக உடலில் தேவையில்லாமல் தேங்கி கிடக்கும் கெட்ட கொழுப்புகள், பழுதான செல்கள் மற்றும் நச்சுக்கள் எல்லாம் தேடி சென்று அழிக்க தொடங்குகிறது. வயிறில் ஒன்றும் இருக்கக்கூடாது, அதை விரதம். அதனால் நமது பாரம்பரியத்திலும் விரத முறைகளும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதை சும்மா விரதம் இருந்து சொன்னால் யாரும் கேட்கப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் ஆன்மீக ரீதியாக கடவுளுக்கு விரதம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் பேரை சொல்லி அப்போதான் ஒரு பயபக்தி வரும்னு சொல்லி விரதம் இருப்பாங்கன்னு சொல்லி விரதம் இருக்க வச்சாங்க. உண்மையிலே விரதம் இருக்கிறது நமக்காக தான், சாமிக்காக இல்லை. அதனால் நம்ம பாரம்பரியத்திலும் விரத முறையிலும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. விரதம் இருப்பது ஆன்மீகத்திற்கு மட்டும் இல்லைங்க, நம் உடலை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் அற்புதமான மருத்துவ முறைக்கும் வழிவகுக்கிறது நண்பர்களே. இதில் செரிமான மண்டலத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். செரிமான மண்டலம் என்பது வயிறு, 6வது வீடுங்க. அதுக்கு 6வது வீட்டுக்கு யார் ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்கள் உடம்பு சீக்ரெட் ஆர்மி உள்ளே இறங்கி அந்த பழைய அழுகிய செல்களை எல்லாம் வாரி சுருட்டி அடித்து தோசம் பண்ணி வெளியே தள்ளிடும். எப்போ செரிமான மண்டலம் ரெஸ்ட் இருக்கும்போது, எப்போங்க உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கும்போது. அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே இளமையாக மாறிடுச்சுன்னு இருக்குது. அதுக்கான மாசு அறிகுறி தான், இளமையாக மாறிடுவீங்க. நம்ம ஊர் ஞானிகளும் சித்தரும் என்ன சொன்னாங்க?
2014 வருடம் ஒரு ஜப்பான் நாட்டு விஞ்ஞானி யோஷினோரி ஓசுமி விரதம் இருந்தால் உடம்பு தன்னைத்தானே புதுப்பித்துக்குன்னு ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சார். அதுக்காக அவருக்கு உலகத்தில் நோபல் பரிசு வழங்கினாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன சயின்ஸ் விரதம் இருக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கிற பழைய நச்சுக்கள் அழியும், உங்கள் ஆயுள் கூடும், உங்கள் முகம் ஸ்கின் தோல் எல்லாமே 10 வருடம் இளமையாக மாறும், உங்கள் புத்தி கூர்மையாகவும் நல்ல முடிவில் எடுப்பீங்க, அதிர்ஷ்டம் தேடி வரும். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அது சுவருங்கிறது நம்ம உடம்பு, அது நல்லா இருந்தால் தான் நம்ம எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். நான் சொன்ன அந்த 2 விஷயத்தில் வாழ்க்கையில் முன்னேறினவங்க கிட்ட போய் நீங்கள் நெருங்கி பழகி பார்த்தீங்கன்னா அவங்க உணவு எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி உடம்பு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாஸ்டிங் அந்த விரதம் இருப்பாங்க. அது வெளியே தெரியாது, நல்ல உணவுகளை சாப்பிடுவாங்க. இப்போ நவகிரகங்களும் 9 கிரகங்களும் நம்மளுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உணவு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு இந்த உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கிறது எதுங்க? இப்போ ஜாதகத்தில் லக்னம்னா இது பொதுவாக இல்லை, இதை லக்னம் வச்சுக்கிட்டா 2வது வீடு. இந்த 2வது வீடுன்றது வாய், நாம் பேச்சு வாய், உணவு நம்ம வாயில் தான் சாப்பிட்றோம். அப்போ இந்த 2வது வீடு, இது வயிறுங்கிறது 6வது வீடு. 8வது வீடுங்கிறது உடலுக்கு தீய பிரச்சனையை, உடலுக்கு செரிமான மண்டலத்தை கெடுக்கக்கூடிய விஷயம். 12வது வீடுங்கிறது கழிவுப் பொருள் வெளியேறுறது. அப்போ இந்த 2வது வீடு 6, 8, 12ஆம் வீட்டு நட்சத்திரத்தில் இருந்தாலோ அல்லது 2, 6, 8, 12ஆம் வீட்டுக்கு ஒரே உபநட்சத்திரமாக ஒரு கிரகம் இருந்தாலோ அந்த 9 கிரகங்கள் உங்களுக்கு எந்த உணவை சாப்பிட்டா என்ன செய்யுங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ அந்த உணவு 2, 8ஆம் பாவம்ங்கிறது ஒவ்வாமை நோய் ஏற்படும். 6, 12ஆம் பாவம் என்பது நீங்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு போகிறத காட்டும். 2, 6, 8 அப்படிங்கிறது உங்களுக்கு உணவு அதிகமாக சாப்பிட்றது, தேவையற்ற உணவுகள் அதிகமாக உட்கொள்றது. அப்போ நம்ம வாழ்க்கையில் சாதனை படிக்கணும்னா அந்த வாயை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இப்போ சூரியன் எடுத்துக்கங்க, சூரியன் கோதுமை, தக்காளி, காரமான உணவுகள், சூடான பானங்கள், இயற்கை மூலிகைகள் சூரியன் வச்சுருக்காரு. இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த கோதுமை உணவுகள், சப்பாத்தி, புரோட்டா ஜீரணமாகாது, எனக்கு சேராதும்பாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றப்ப பக்கத்தில் இருக்கவங்க இது எனக்கு சேராதும்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதிரி இருந்தால் 6, 8, 12ங்கிறது அந்த செரிமான மண்டலத்தை பாதிக்கும் உணவு சாப்பிட்டா. அதே மாதிரி காரமான உணவுகளால் நெஞ்செரிச்சல், அல்சர் மற்றும் பித்தம் அதிகமாகி உடல் தொல்லையை கொடுக்கும். எதுங்க? சூரியன். இப்போ சந்திரனை பார்ப்போங்க. சந்திரன் வந்து பச்சரிசி சாதம், பால், தயிர், ஐஸ்கிரீம், இப்படி நீர்ச்சத்துள்ள மிகுந்த காய்கறிகள், சுரக்காய், பூசணிக்காய், குடிநீர் அத்தனையும் சந்திரனுக்கு ஆகும். அந்த சந்திரன் வந்து 2, 6, 8, 12 வரும்போது அந்த பால் சார்ந்த உணவுகள் அலர்ஜி ஆகும் அவங்களுக்கு. குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்ட உடனே சளி பிடிக்கும், ஆஸ்மா தொந்தரவு, சளித்தொல்லை, வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்படும். செவ்வாய்ங்கிறது தோரம்பருப்பு, கறி, மீன், முட்டை போன்ற அசைவ உணவுகள், பூண்டு, வெங்காயம், கடுமையான மசாலா பொருட்கள். இந்த செவ்வாய் வந்து 2ஆம் பாவத்திற்கு 6, 8, 12ஆம் பாவத்திற்கு உபநட்சத்திரமாக வரும்போது அசைவ உணவுகள் சாப்பிட்டு அஜீரணம் ஏற்படும், குடல் புண்ணு ஏற்படும், பருப்பு வகைகள் வாயு பிடிப்பை ஏற்படுத்தும். இப்படி உண்டாக்கி உடம்பை கடுமையான வலிக்குள்ளாகும். புதன் பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், சுவையான நுறுக்கு தீனிகள், இது பூரா புதனுங்க. அந்த பொருள்கள் பூரா உங்களுக்கு இது போன்ற அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கீரை, பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா கூட நல்ல ஆரோக்கியமான உணவு நம்ம சொல்லுவோம். செரிமானம் ஆகாமல் வாந்தி அல்லது அலர்ஜி ஏற்படும். உடலுக்கு நன்மை தர வேண்டிய பச்சை பயிறு நச்சாக மாறிவிடும் சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் எடுத்துக்கிட்டால் கடலைப்பருப்பு, தூய்மையான நெய், சர்க்கரை, தேன், இனிப்பு பலகாரங்கள், மஞ்சள் நிற பழங்கள், வாழைப்பழம், மாம்பழம், இது பூரா குரு பகவானுக்குரியது. இப்போ இந்த 2, 6, 8, 12ங்கிறது இந்த உபநட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்தால் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். மேற்கொண்டு இனிப்பு பண்ணங்கள், நெய் உணவுகள் இது உடம்புல போய் கொழுப்பாக போய் நிற்கிறதுனால சர்க்கரை நோயாகவோ அல்லது கல்லீரல் மற்றும் ஜீரண மண்டலத்தை ஸ்தம்பிக்க வைக்கும். சுக்கிரன் மொச்சைப்பயிறு, புளிப்பு சுவை கொண்ட உணவுகள், தயிர் சாதம், பேக்கரி உணவுகள், மனம் வீசும் பிரியாணி மற்றும் மசாலா உணவுகள். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் பூரா சுக்கிரன் தாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யுங்க, இந்த மைதா, பேக்கரினாவே மைதா தான், அது உடம்புக்குள்ளே போனால் அது விஷமாக மாறும். இதே டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு நீ என்ன சாப்பிட்டேன்னு முதல்ல கேட்பாங்க. அப்போ யூரிக் ஆசிட் போன்ற நச்சுக்களை உடம்புக்கு தேங்கி மூட்டு வலியை உண்டாக்கும். அதனால் இந்த மாதிரி உணவுகளை இந்த மாதிரி இருந்தால் நம்ம தவிர்க்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. ஆரோக்கியத்துக்காக சொல்லப்படுறதுங்க. இப்போ சனி, எண்ணெய் பலகாரங்கள், பழைய சோறு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, மேலும் துவர்ப்பு சுவை உணவுகள். இப்போ சில நல்ல பொருள்களும் இருக்குது, சில கெட்ட பொருள்களும் இருக்குது. அந்த நல்ல பொருள்கள் கூட விஷமாக மாறும்ப்பா. அதை தான் டாக்டர் சொல்கிறது. 2, 6, 8, 12 எண்ணெயில் பொரித்த உணவுகள், மிகவும் சனின்றது எண்ணெய், பாக்கெட் உணவுகள், பாக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது இதெல்லாம் சாப்பிட்டா அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் குடல் அடைப்பு போன்ற தீவிர உபாதையை தரும் நண்பர்களே. ராகு, உளுந்தம்பருப்பு, இட்லி, தோசை, வடை, செயற்கை நிறமூட்டப்பட்ட உணவுகள், கலராக இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம அரசு தடை பண்ணிட்டு வருது. கலர்கள் அதிகமாக போட்ட வடகம், பத்தல் இதெல்லாம் தடை பண்ணுறாங்க. கெமிக்கல், சைனீஸ் ஃபுட்டு,
இதெல்லாம் விஷத்தன்மை கொண்ட காளான்கள், மதுபானங்கள், இது பூரா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த உணவுகள் இட்லி தோசை போன்ற புளித்த உணவுகள் கூட ஜீரணமாகாமல் வயிற்றில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி, வாயுவை ஏற்படுத்தி, ஹோட்டல் உணவுகளை சாப்பிட்டா உடனே ஃபுட் பாய்சன் ஆகி நமக்கு நிறைய பிரச்சனை செய்யும். ஏன்னா ராகுங்கிறது விஷம். அப்போ ஃபுட் பாய்சன் ஆகிறது ராகுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அந்த பலம் இருக்குது ராகுகிறதுக்கு, மற்ற கிழங்குகளோட ரொம்ப மோசம். இப்போ கேதுனா கொள்ளு பயிறு பருப்பு, கசப்பு சுவை, பாகற்காய், வேப்பம்பு, சுண்டல் வகைகள், அவித்த உணவுகள், வேர் மூலிகைகள். இந்த 2, 6, 8, 11 வரும்போது என்ன செய்யுங்க, இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம ஒல்லியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி கொள்ளு சாப்பிடுவோம். அது சுண்டல் சாப்பிட்டா நல்லது சாப்பிடுவோம். பாருங்கள், அந்த சுண்டல் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு சேராது. அது குடலை உறிஞ்சி கடுமையான வயிற்று வலியை தரும். கசப்பான மூலிகைகள் கூட அவர்களுக்கு தற்காலிகமாக பக்க விளைவை தரும் நண்பர்களே. அதனால் இந்த உணவு கட்டுப்பாடு இருக்கிறவங்க என் வாழ்க்கையில் அவங்க நினச்சது போல சாதிக்கிறதுக்கு அவங்க மனசு ஒத்துழைக்கும். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே மனம் நல்லாயிருக்கும். மனம் நல்லா இருந்தால் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு நல்லாயிருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய முடிவு நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கையில் செயல்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் நண்பர்களே. அதற்கு முக்கியமானது ஆரோக்கியம். அதனால இந்த பதிவில் நம்ம உடலும் மனம்ங்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மனம்னா சந்திரன். அப்போ இதே சந்திரன் உங்களுக்கு சூரியன் 3ஆம் பாவத்திற்கு வரும்போது, அதாவது 9 கிரகங்களும் உங்களுக்கு இந்த மனம்ங்கிற விஷயத்துக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். 3ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்து 8, 12ஆம் பாவத்தை காட்டினால் மனோநிலை பாதிப்புகள் ஏற்படும். சூரியனாக இருந்தால் என்ன செய்வாங்க, அளவுக்கு அதிகமான ஈகோ, நான் என்கிற அகம்பாவம், கடுமையான மன உணர்ச்சி ஏற்படும். அதனால் சமுதாயத்தில் தனக்கு மரியாதை குறைந்து விட்டது என்ற பயம் ஏற்படும். எப்போது தன்னை மற்றவர்கள் அவமானப்படுத்துவதாக நினைத்து தாழ்வு மனப்பான்மை, லோ செல்ஃப் எஸ்டீம் தோன்றும். சந்திரன் கடுமையான டிப்ரெஷன் மற்றும் மனச்சோர்வு ஏற்படும். தேவையில்லாத கற்பனைகள், இல்லாத ஒன்றை இருப்பது போல் நினைத்து பயப்படுவது, மனநிலை அடிக்கடி மாறுவது, மூட் ஸ்விங், சோமியா போன்ற தொல்லைகள் வரும். இப்போ செவ்வாய், இந்த கிரகங்கள் பூரா அவங்களுக்கு இந்த 3ஆம் பாவம் 6, 8, 12ஆம் பாவத்துக்கு தொடர்பு கொள்ளும்போது இந்த பிரச்சனை ஏற்படும். இப்போ செவ்வாய் எடுத்துக்கிறோங்க. செவ்வாய் வீரிய கிரகங்கிறனால அவர்களுக்கு மனதிற்குள் எப்போதும் ஒரு எரிச்சலும், அடக்க முடியாத ஆத்திரமும், கோபமும் குழுந்து இருக்கும். சின்ன விஷயத்துக்கு வன்முறையாக யோசிக்கிறது, பொறுப்பின்மை, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளும் எண்ணம் அல்லது அடுத்தவரை தாக்கும் முரட்டுத்தனமான சிந்தனையை தோன்றும் நண்பர்களே. இந்த முரட்டுத்தனம்ங்கிறது செவ்வாய். அதே மாதிரி புதன் புத்திக்காரங்கிறதுனால அவங்களுக்கு புத்தி வேலை செய்யாது. அதீத பதட்டம், அதாவது இதை ஆங்ஸைட்டி டிஸார்டர், நரம்பு தளர்ச்சியால் மனக்குழப்பம் ஏற்படும் சொல்கிறாங்க. 3ஆம் பாவம் 6, 8, 12ஆம் பாவத்தில் தொடரும்போது, 3ஆம் பாவம் 6, 8, 12ஆம் பாவம் நட்சத்திரத்திலோ இருக்கும்போது இந்த 9 கிரகங்களும் இப்போ ஒரு சின்ன முடிவை கூட எடுக்க முடியாமல் தடுமாறுறது. தேர்வு, அதாவது நேர்காணல், இன்டர்வியூ அப்படின்னு வந்தால் கைகாலெலாம் நடுங்கும். ஏன்னா புதன் ஒரு நரம்புக்காரர்கள். இந்த மாதிரி கைகால் நடுக்கம் ஏற்படுறது, மன பிரமை பிடித்தது போல தோன்றும். குரு பகவான் சுபகிரகம். அதே சுபகிரகம் இப்படி 3, 6, 8, 12 வரும்போது இந்த தர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தொடர்பால் இவருக்கு தேவையில்லாத குற்ற உணர்ச்சி, கில்ட் ஃபீலிங் மனதை அரித்து கொண்டே இருக்கும். தேவையில்லாதது, நம்ம ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டோம், கடவுள் நம்ம தண்டிக்க போகிறாரு, தெய்வ குற்றமோ அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அளவுக்கு அதிகமாக பக்தி என்ற பெயரில் பயப்படுவது, எப்போதும் எதையோ பறிகொடுத்தது போல கவலையோடு இருப்பது, அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. அடுத்து சுக்கிரன், காதல் மற்றும் சிற்றின்பக்காரகன் என்பதால் இவர்களுக்கு காதல் தோல்வி, கணவன் மனைவிக்குள் சந்தேகம் மற்றும் உறவுகள் கடுமையான மாற்றங்கள் ஏற்பட்டு மனம் உடையும். யாரும் நம் மீது உண்மையான அன்பு காட்டவில்லை என்கின்ற விரக்தி, அதேமாதிரி தாம்பத்திய உறவில் ஈடுபாடில்லாத மனநிலை, ஆடம்பர வாழ்க்கையை இழந்து விட்டோமே என்ற ஏக்கம் மனதை வாட்டும். இந்த மனம்ங்கிறது 3ஆவது வீடு, நல்லா தெரிஞ்சுங்க. மனம், தைரியம், வீரியம் எல்லாமே 3ஆவது வீடு தான். இப்போ சனி பகவான் 3ஆவது வீட்டுக்கு 6, 8, 12 தொடர்பு வரும்போது இவர்கள் போல் மன ரீதியாக யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். இதை லோன்லினஸ், தீராத தன்மை, லோன்லினஸ் மற்றும் மன அழுத்தம் இவர்களை சூழும் நண்பர்களே. லோன்லினஸ், எப்போதும் இருட்டு அறைக்குள் தனியாக இருக்க தோன்றும். வாழ்க்கையே வெறுத்து விட்டது, நாம் ஏன் வாழ வேண்டும் என்று நினைத்து தற்கொலை செய்து கொள்ளும் எதிர்மறை எண்ணங்கள், சூசைடல் தாட்ஸ் அடிக்கடி தலை தூக்கும் சனியாக இருந்தால். இப்போ ராகு, தேவையில்லாத பேராசைகள் அது கிடைக்காத போது பைத்தியம் எடுத்தது போல் ஆகும். இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைக்கும் இந்த ஹலூசினேஷன் அப்படி அந்த பாதிப்பு வரும். ராகுங்கிறது பிரம்மாண்டம். ஏதோ அவங்க மனசுக்குள்ள எல்லாமே இருந்தும் அது கிடைக்காத மாதிரி ஒரு மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் மது அல்லது போதைப் பொருள்களை அடிக்ஷன் அடிமையாகும். ஆபத்தான எண்ணங்களை தோன்றும். இந்த ராகுங்கிறது போதைப் பொருள்களுக்கு காரகம். அவங்க இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி தவறான பாதிப்பு வருது. கேது பகவான், உலகத்தின் மீது ஒரு சலிப்பு வரும். பெற்ற பிள்ளைகள், மனைவி, பெற்றோர் என அனைவரும் வெறுக்கும் வைராகியம் என்ற போலி எண்ணம் வரும். எல்லாரும் வெறுத்துருவாங்க. யாரோடும் பேச பிடிக்காமல்
சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய சன்னியாச நிலையை தோற்றுவிக்கும் இந்த 6, 8, 12ஆம் பாவத்துக்கு கேது வரும்போது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன நோய்கள் வரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது இந்த மனம் சரியில்லாதனாலையும் உடலை நம்ம பேணி காக்காதனாலையும் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியலைங்கிறத இந்த வீடியோவில் முக்கியத்துவம். நண்பர்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருக்கிறதுனால புதிய புதிய வீடியோக்களை போடுவதற்கு நீங்களே காரணமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டில் உங்கள் கேள்வி கேளுங்க. அதே மாதிரி ஜோதிட ரீதியாக நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா உங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த இடத்த மட்டும் நீங்கள் அனுப்பி வச்சா போதும். உங்களுக்கு எது என்னென்ன பிரச்சனை இருக்குது, இப்போ நான் சொல்லப்பட்ட விஷயங்களில் பூரா நீங்கள் எந்த உணவை சாப்பிடலாம், எந்த உணவை சாப்பிடக்கூடாதுங்கிற வரைக்கும் சொல்ல முடியுங்க. அது கேபி அஸ்ட்ராலஜி முறையிலும் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஜாதகம். 12 ராசி தான் இருக்குது. 12 ராசியில் 12 பேர் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசியாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் 10 கோடி பேருக்கு 10 ராசியாக இருக்குது, 12 ராசி தான் இருக்குது. ஆனால் ராசியை வச்சு பலன் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு தனித்தன்மையானவர், உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு திறமைக்கு பின்னாடி ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம தகர்த்தெறிகிறது தாங்க ஜோதிடரோட வேலை. அது இல்லாமல் அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு நாங்கள் பார்த்து சொல்லுவோம். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் எண் இருக்குது, மேலே தெரியும் வாட்ஸ்அப் எண் இருக்குது, அனுப்பி வச்சு நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.